Welcome to AA Infotainment channel. ஸோ நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஎக்ஸாமினேஷன். ஸோ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ரீஎக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 14 ஆன்வர்ட்ஸ். அதோட டீட்டெயில் ப்ரொசீஜர்ஸ் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஎக்ஸாமினேஷன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஎக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோட ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக ஃபெப்ரவரி மார்ச்சில் நடந்த எக்ஸாம்ஸில் ஸோ நிறைய நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் வந்தது. சப்மிட் ஆகும்போது ஆன்சர் ஸ்கிரிப்ட் சப்மிட் ஆகும்போதோ இல்லை உங்களோட எம்சிக்யூ பேட்டர்னில் எழுதின ஆன்சர் சப்மிட் பண்ணும்போது இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் தே ஆர் கண்டக்டிங் ரீஎக்ஸாமினேஷன். ஸோ இந்த ரீஎக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மார்ச் ஃபெப்ரவரியில் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதுனீங்களோ அவங்க எல்லாருமே இந்த டைம் டேரெக்டாக எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்பியர் ஆகிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ புதுசாக விருப்பப்படுறவங்களும் 7th ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் இதுக்கு முன்னாடி உள்ள பேட்சில் யாராக இருந்தாலும் சரி, லைக் உங்களோட லிமிட் எக்ஸீட் ஆகிருக்கும். ஸோ 8 செமஸ்டர் ப்ளஸ் 6 செமஸ்டர் தான் டைம். 8 செமஸ்டர் ரெகுலர் பீரியட், 6 செமஸ்டர் கிரேஸ் பீரியட். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுங்களும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டேன், 2008 படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன், என்ன எழுதலை அப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் நம்ம நார்மல் காலேஜஸில் நடக்கிற மாதிரி ரெகுலர் டைமிங்ஸில் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. ஃபோர்நூன் செஷன் 3 hours, ஆஃப்டர்நூன் செஷன் 3 hours. எக்ஸாமினேஷன் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் 2:30 to 5:30. ஸோ உங்களுக்கு ஒரு மேஜர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் யூஸ் பண்ணி கொஷின் ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்ற மெசேஜஸ்லேயோ கொஷின் ஷேர் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ ப்ரிஸ்கிரைப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்க பர்டிகுலராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுற டைமிங் 9 to 9:30. ஸோ உங்களோட காலேஜஸில் கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம் இன் எனி கைண்ட் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு ஷேர் இட். ஆக்சுவலாக அதுக்கான ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. சம் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் ஆன இன்விடேஷன் மெயில்ஸ். ஸோ ஒன்ஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு 9 to 9:30 ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் 9:30 to 12:30 எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணி முடிச்ச உடனே யூ நீட் டு ஸ்கேன் தட் என்டையர் ஆன்சர் ஷீட். ஸோ அந்த என்டையர் ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோட சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர்நூனும் சேமஸ் 2 to 2:30 எக்ஸாம்ஸ் கொஷின் ஷேர் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் டைமிங் 2:30 to 5:30, அப்லோடிங் சாஃப்ட் காப்பி 5:30 to 6:30. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு 1 hour டைமிங் கொடுக்குறாங்க, மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும். ஸோ யூ நீட் டு கம்பல்சரி அப்டேட் தட் டைமிங். ஸோ 1:30 அப்லோட் பண்ணணும், ஈவினிங் 6:30 அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற சாஃப்ட் காப்பி தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்சண்ட்டில் கான்செப்டில் தான் மார்க் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக யூ ஷுட் upload the soft copy. So next online exams ஓட instruction. So Anna University April May 2021 எக்ஸாம்ஸ்க்கு set of instructions ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் அது ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் உங்களோட சிஓஇ வெப் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயிலுக்கும் ஹால் டிக்கெட்ஸ் வந்துடும். ஸோ இன்னும் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹால் டிக்கெட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இன் எனி டைம் யூனிவர்சிட்டியோ இல்லை உங்களோட காலேஜஸோ அந்த ஹால் டிக்கெட்ஸை அனுப்ப சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அனுப்புகிற கொஷின் ஆன்சர் ஸ்கிரிப்டோட பேக் பண்ணி அனுப்ப சொல்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், ஹால் டிக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரிஸ். ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸோ பேசிக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான், நத்திங் டு வரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் லைன் கவர்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம கொரியர் கவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளாத் லைன் கவர்ஸ் டெஃபினட்டாக வேணும். ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா
10 கிளாத் லைன் கவர்ஸ் வாங்கிக்கோங்க. பிகாஸ் 10மே நீங்கள் தனித்தனியாக தான் அனுப்பணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் கிளாத் லைன் கவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ அண்ட் பிளாக் பென். ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ளூவில் பிளாக் பெனில் தான் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணுவோம். அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதே போல் பென்சில்ஸ் வச்சுக்கோங்க. டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில், எரேஷர், ஷார்ப்னர், ஸ்கேல், தீஸ் ஆர் த பேசிக் காமன் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது என்ன மூடில் கேட்டிங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் தான். ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னது தான். ஸோ நீங்கள் A4 ஷீட்ஸ் 15 A4 ஷீட்ஸ் 30 pages. That means A4 ஷீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நீங்கள் மொத்தம் 15 A4 ஷீட்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதுனா ஸோ மேக்ஸிமம் எக்ஸீட் 30 A4 ஷீட்ஸ் தான். ஸோ நீங்கள் இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே லாக்டவுன் ஒரு சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் A4 ஷீட்ஸ், பென், வேறு என்ன உங்களுக்குன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் கிராஃப் ஷீட்ஸ் வேணுனாலும் கிராஃப் ஷீட் வாங்கிக்கோங்க. போலார் கிராஃப் வாங்கிக்கோங்க. இல்லை டிராயிங் ஷீட், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு டிராயிங் ஷீட் வேணும்னா டிராயிங் ஷீட் வாங்கிக்கோங்க. வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு நீட் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே யூ ஷுட் பி ப்ராட் இட். எங்கேருந்து பக்கத்தில் லோக்கல் ஷாப்லேயோ இல்லை எங்கேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் எப்போ வேணாலும் அகெயின் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறது அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2ன்னு 2 அனெக்ஷர்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸாம் நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 எக்ஸாம் இருக்குன்னா 10 அனெக்ஷர் 1, 10 அனெக்ஷர் 2, அதுக்கு தகுந்த மாதிரி A4 ஷீட் எல்லாமே வாங்கிக்கணும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வாங்குறது 1 or 2 காப்பீஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கணும். சம்டைம்ஸ் எரர் வர சான்ஸ் இருக்குது. ரிட்டர்னில் எழுதும் போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை மஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஷின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 9 to 9:30 மார்னிங் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் 2 to 2:30 கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ணுற மோட் இன் எனி கைண்ட் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லைக் கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம். So next step 4, during the examination. So during the examination, first page you should fix an annexure 1. ஸோ இந்த அனெக்ஷர் 1ஓட சாஃப்ட் காப்பி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அனெக்ஷர் 1 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களோட நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் பேர் சொன்னேன், நீங்கள் அனெக்ஷர் 1 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் ஸ்கிரிப்டில் A4 ஷீட் சைஸில் நீங்கள் எழுதிட்டு போவீங்க. ஸோ மேக்ஸிமம் லிமிட் 30 pages தான், 15 ஷீட், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷீட்ஸ்லையும் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸை டாப் பேஜில் ரைட் பண்ணணும். பாட்டம் ஆஃப் த பேஜில் date of examination, page number, signature of the student must be written. So இது ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்லோடிங் த சாஃப்ட் காப்பி இன் த PDF ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய மேஜர் திங், PDF காப்பியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனர்ஸ் கூகுள் பிளாட்ஃபார்ம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம கூகுள் ஸ்டோர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆப் ஸ்டோர், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ். ஸோ அது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ஆஃப்டர் எக்ஸாமினேஷன். ஸோ ஆஃப்டர் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ மேஜர் டாஸ்க். ஸோ டிஸ்பேட்ச் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் இன் அ கிளாத் லைன் கவர்ஸ். ஸோ அந்த கிளாத் லைன் கவர்ஸில் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை டிஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ கிளாத் லைன் கவர்ஸில் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை காலேஜஸ்க்கு போஸ்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் போஸ்ட் பண்ணுற டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் நடக்கிற எக்ஸாம்ஸு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நடக்கிற எக்ஸாம்ஸு நாளைக்கு மார்னிங் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டைமிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சம்பவம் நமக்கு லாக்டவுன் ஒரு பார்ஷியல் லிமிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த டைமிங்குள்ளே போயிட்டு போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னையோட ஆன்சர் ஷீட் நீங்கள் இன்றைக்கே போஸ்ட் பண்ணி ஆகணும், அது மஸ்ட். என்ன சார் 10 ஆன்சர் ஷீட் இருக்குது, நான் 10மே கபல் பண்ணி ஒன்றா அனுப்பலாமான்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ உங்களுக்கு லாக்டவுன் ஏரியாஸ்லேருந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி இஃப் இன் கேஸ் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே வரலை, மேக்ஸிமம் டைமிங் 1 week கொடுத்துருக்காங்க. ஸோ 1 weekக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஸ்பேட்ச் பண்ணும்போது கொரியர்ஸில் சலான் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸ்பீட் போஸ்ட்னாலும் சரி, ரிஜிஸ்டர் போஸ்ட்னாலும் சரி, ஒரு டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்டும்
வச்சு தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். லைக் நான் சார் இந்த மாதிரி இந்த டேட்டில் நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது, நான் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை அனுப்பிச்சிட்டேன், பட் டியூ டு தட் கோவிட் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதோ ப்ராப்ளம்ஸ், அதனால் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இன்னையோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை இன்றைக்கே தான் நீங்கள் அனுப்பிச்சாகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை யூனிவர்சிட்டி ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாரின்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பிகாஸ் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா சம் ஆஃப் த கண்ட்ரீஸில் ஃப்ளைட்டை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ்ன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது ரிசீவ் ஆகுமான்னு தெரியல. சம்ஹவ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு அந்த டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சேவ் பண்ணி உங்கள் கன்சர்ன் சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட கிளாஸ் இன்சார்ஜஸ்க்கு நீங்கள் அதை அனுப்பிச்சிடுங்க. இட் மே பி யூஸ்ஃபுல். மேபி அண்ணா யூனிவர்சிட்டி இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சம் ஆஃப் த காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிஸ்பேச் பண்ணுற ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் கவர், அந்த கிளாத் லைன் கவர்ஸில் ஃப்ரண்ட் பேஜில், தட் மீன்ஸ் கவரோட ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் அனெக்சர் 2 பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறத பேஸ்ட் பண்ணணும். பிகாஸ் அனெக்சர் 2 ஆல்ரெடி அவங்களே சாஃப்ட் காப்பி கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் அனெக்சர் 1 மாதிரி அனெக்சர் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அனெக்சர் 2 நான் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கோ, பேப்பர்ஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனெக்சர் 2 பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. The cover page of the answer script should be in the format of Annexure 1. So Annexure 1 la front page start பண்ணனும். The students appearing for the examination must fill the information in the sheet of the Annexure 1. So Annexure 1 நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே fill பண்ணனும். அது must, blank விடக்கூடாது. Annexure 1 ஓட பேக் சைடு நீங்க blank விட்டுறணும். Annexure 1 ஓட பேக் சைடுல நீங்க எதுவுமே ரைட் பண்ணக்கூடாது. This is the Annexure 1. So Annexure 1 first page பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ணி வச்சிடணும். நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் தகுந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் காலேஜ் கோட், 4 டிஜிட் கோட்ஸ் வரும். காலேஜ் நேம், ஃபுல் நேம் எழுதிடுங்க, ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. ரெஜிஸ்டர் நம்பர், இவரோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டிகிரி, பிஇ, எம்இ, யூஜி, பிஜி, சம்திங் எல்ஸ், பிரான்ச், உங்களோட பிரான்ச் எழுதிக்கிங்க. செமஸ்டர், எந்த செமஸ்டர் எக்ஸாமோ அந்த செமஸ்டர் எழுதிருங்க. கொஸ்டின் பேப்பர் கோட், 6 டிஜிட் கொஸ்டின் பேப்பர் கோட் வரும். அந்த 6 டிஜிட் கொஸ்டின் பேப்பர் கோட் ஃபில் பண்ணிருங்க. சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம். ஸோ நெக்ஸ்ட் டேட், செஷன் forenoon ஆர் ஆஃப்டர்நூன், நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு, 8 பேஜஸ் யூஸ்டு அப்படின்னா 8 இன் வேர்ட்ஸ் 8 போடுறங்க. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வித் டேட். ஸோ கீழே இருக்கிற டேபிள் காலம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா எந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைட் பண்ணீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் டிக் பண்ணுவீங்க. ஜஸ்ட் லைக் தட் இதுலேயும் அதே போல் டிக் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏல 10 கொஸ்டின்ஸ்னா 10 கொஸ்டின் டிக் பண்ணிடுங்க. பார்ட் பியில் எந்த கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணீங்களோ அது எழுதிக்கங்க. எக்ஸாம்பிள் 12A கொஸ்டினில் ரோமன் 1 அண்ட் ரோமன் 2 ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா ரோமன் 1 and 2 டிக் பண்ணிடுங்க. அந்த கண்டெய்ன் பாக்ஸில் மட்டும் தான் டிக் பண்ணணும், வேற எங்கேயும் நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. டிக் மார்க்கு நேராக கீழே இருக்க பாக்ஸில் தான் டிக் பண்ணணும். ஸோ கீழே டேட், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாமினர். காலேஜிலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. இந்த நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாமினர்ஸை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை காலேஜஸில் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் Annexure 2. ஸோ Annexure 2ங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட கிளாத் லைன் கவர்ஸில் ஃப்ரண்ட்டில் பேஸ்ட் பண்ணுற ஷீட். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இந்த ஷீட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் Annexure 1 and 2 ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ Annexure 2 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கோட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6 டிஜிட் கொஸ்டின் பேப்பர் கோட் வரும். அந்த கோடை ஃபில் பண்ணுங்க. ரைட் சைடில் டிகிரி, யூஜி, பிஜி, வாட் எவர் எல்ஸ் அதை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டேட் ஆஃப் த எக்ஸாம், செஷன். ஸோ மெயினாக நவம்பர், டிசம்பர் 2020, ஏப்ரல், மே 2021. ஸோ இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர் 2020ங்கிறது. ஸோ நீங்கள் நவம்பர், டிசம்பரில் ஒரு அரியர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. தட் மீன்ஸ் அரியர் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த காலத்தை டிக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ரெகுலர் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, தட் மீன்ஸ் செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர் அண்ட் 6th செமஸ்டர். ஸோ அவங்க ஏப்ரல், மே 2021 டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், பிரான்ச் நேம், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம். ஸோ சப்ஜெக்ட் நேம் ஃபுல் ஃபார்மில் ரைட் பண்ணுங்க, ஷார்ட் ஃபார்மில் ரைட் பண்ணாதீங்க.
ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம M3ன்னு சொல்லுவோம். பட் யூ ஷுட் ரைட் இன் தட் ஃபுல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் to address and from address. To the dean/principal. ஸோ உங்களோட காலேஜ் அட்ரஸ். ஸோ சம் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் அட்ரஸ் மேபி அவ்வளோ ஃபெமிலியராக இருக்க சான்சஸ் இல்லை. பிகாஸ் சம் ஆஃப் டேஸில் மறந்துருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜ் அட்ரஸ் ரைட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் போகிறதுல ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அது ஆன்சர் ஸ்கிரிப்ட் காலேஜுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களோட பேப்பர்ஸை வேல்யூ பண்ண மாட்டாது, பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கவரில் அட்ரஸை கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். பின்கோட் மஸ்ட். ஃப்ரம் அட்ரஸில் உங்களோட அட்ரஸை டீட்டெயிலாக ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ வாட் எவர் எல்ஸ் ப்ளீஸ் உங்களோட நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸை கீழே எழுதுங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் கீழே எழுதுனீங்க அப்படின்னா இஃப் இன் கேஸ் எனி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஸோ டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் ரைட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சாம்பிள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இங்கே காமிச்சிருக்கேன். A4 ஷீட். அந்த A4 ஷீட்டில் ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், மிடில் நேம், ரைட் சைடில் சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம். ஸோ நீங்கள் மேலே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களோட ஆன்சர்ஸை கொஷின் நம்பர்ஸ் போட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுவீங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் டேட், சென்டரில் பேஜ் நம்பர், ரைட் சைடில் சிக்னேச்சர். ஸோ நீங்கள் எல்லா பேஜஸ்லையுமே இதை மஸ்ட்டாக ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஃப்ரண்ட் பேஜ் எழுதிட்டேன், பேக் பேஜ் எழுதணுமா அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஷுட் பி ரைட். நீங்கள் எத்தனை பேஜஸ் 15 A4 ஷீட்டு 30 பேஜஸ் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா 30 பேஜஸ்மே இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்தெந்த ஷீட் யூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அதில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். எல்லா ஷீட்லையும் ஃபில் பண்ணாதீங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா நீங்கள் இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் 3 hours நீங்கள் கண்டினியூஸாக எழுதணும். ஆல்மோஸ்ட் 2 yearsஸாக யாரும் ரிட்டர்ன் எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் டக்குன்னு ஒரு ஷீட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் ஷுட் பி வெரி ஈஸி. இட் இஸ் மை சிம்பிள் சஜஷன். ஸோ அண்ட் ஒன் மோர். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஒரு ஃப்ரண்ட் பேஜ் எழுதிட்டீங்க, பேக் பேஜ் நீங்கள் எழுதலை அப்படின்னா அந்த பிளாக் பேஜை பிளாங்காக விடக்கூடாது. ஸோ நீங்கள் நம்ம ஆன்சர் பேப்பரில் மாதிரி அந்த பேஜை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ பிளாங்காக விட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேல்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பேஜஸுமே நீங்கள் பிளாங்காக விடாதீங்க. ஸோ நீங்கள் எந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அதில் 13 பேஜஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன், பேக் பேஜ் 14 நான் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அந்த பேக் பேஜ் 14 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அனதர் மேஜர் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பேஜஸ் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அனெக்ஷர் 1. ஸோ டோட்டலாக 16 பேஜஸ் இருக்கும். இந்த 16 பேப்பர்ஸையும் நீங்கள் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் பண்ணிவிட்டு டேக் யூஸ் பண்ணி கட்டுங்க, இல்லை த்ரெட் யூஸ் பண்ணி கட்டிடுங்க. பிகாஸ் வேல்யூஷன் டைமில் அது ஈஸியாக இருக்கும். ஸ்டாபிள் பண்ணுறதை மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் இருக்க இடத்துல எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரே ஒரு ஸ்டாபிள் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஃபுல்லாக நம்ம புக் பைண்ட் பண்ணுற மாதிரி 3 or 4 ஸ்டாபிள்ஸ் பண்ணாதீங்க. ஸோ லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஒரே ஒரு ஸ்டாபிள் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் சிங்கிள் பஞ்ச் ஹோல் யூஸ் பண்ணி ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இல்லை டேக் யூஸ் பண்ணியோ டேக் பண்ணிடுங்க. அது ஈஸி. ஸோ இன்னொரு மேஜர் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதுனா நீங்கள் லாஸ்ட் செமஸ்டரில் February March நடந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதி பாஸ் ஆகிருக்கலாம். சப்போஸ் ஒரு கிரேட் கம்மியாக கிடச்சிருந்துருக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீ எக்ஸாமாக அப்பியர் ஆகிக்கலாம். ஃபெயில் ஆனவங்களும் எழுதிக்கலாம், பாஸ் ஆனவங்களும் எழுதிக்கலாம். ஸோ பாஸ் ஆனவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் February March நடந்த எக்ஸாமில் ஒரு C கிரேட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த டைம் எழுதி ஒரு ஹையர் கிரேட் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எழுதி ஒரு A கிரேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 கிரேடில் எந்த கிரேட் ஹையஸ்ட் கிரேடோ அதை தான் யூனிவர்சிட்டி எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டைமும் எழுதி அதை விட லோயர் கிரேட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதின எக்ஸாமில் இருக்க ஹையர் கிரேடை அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீ எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்ப்ளீட் யுவர் அரியர்ஸ். ஸோ இது போல ஒரு சான்ஸ் திருப்பி கிடைக்குமானா டெஃபினட்டாக டவுட்டு தான்.
ஸோ லாஸ்ட் 2 days பேக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸோ இந்த மந்த் 20th வேக்சின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் காலேஜஸ் வருவாங்க. தட் மீன்ஸ் இந்த டைம் டெஃபினட்டாக காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் காலேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்ப்ளீட் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ஒரு 2 years நீங்கள் ரிட்டர்ன் எழுதலை, ஸோ அது காம்ப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு தெரியும். பட் எனிவே நீங்கள் இதை ரிட்டர்னில் எழுதி தான் முடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் உங்களோட எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. லைக் புக்ஸோ இல்லை கூகுள் சம் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் இருக்கு, லெக்சர் நோட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே டேட்டா எழுதுகிற மாதிரி எழுதாதீங்க. பிகாஸ் அது மால் ப்ராக்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற திங்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. அண்ட் மோர் ஓவர் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 paragraphs கொடுத்துருப்பாங்க. பார்க்க சின்னதாக இருக்கும், பட் ரிட்டர்ன் எழுதும் போது அது மல்டிபிள் பேஜஸ் போகும். ஸோ அதனால் ஒரு 2-3 seconds அதை ரைட் பண்ணி லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 1 page 1.5 page வர மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் உங்களோட சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் அதர்வைஸ் லெக்சர் நோட்ஸ் வச்சு ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. சம்ஹவ் இட் இஸ் ஈஸி டு ரைட் இன் த டைம் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு போய் உட்காந்து புக்கை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக அதை திருப்பி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ எந்த கொஷின்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.